இன்ஸ்பெக்டரை அடித்ததில் அவர் கொலையுண்டு இறந்து போனார், ஐயாப்புலம். அதன் விளைவாக பன்னிக்கோனந்தல் பரமசிவத்தேவரையும் வெளியப்பத்தேவரையும் அந்த சம்பவத்துக்கே சம்பந்தமில்லாத 2 பேரை அவர்கள் வழக்கில் சேர்த்தார்கள். நாராயணசாமி நாயுடுவை பின்னர் விடுவித்து விட்டார்கள். இவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் திமுக போராட்டத்தில் இருந்தேன். அப்பொழுது பன்னிக்கோனந்தல் பரமசிவத்தேவரும் வெளியப்பத்தேவரும் ஹைகோர்ட்ல கேஸ் நடத்த யாரும் இல்ல, விவசாய சங்கமும் எங்களை கைவிட்டுருச்சு என்று சொன்ன பிறகு அந்த கேஸை நான் எடுத்து நடத்தி என் செலவில் அந்த கேஸை நடத்தினேன். கோவிந்த்சாமிநாதன் என்கின்ற உலக புகழ் பெற்ற பாரட்லா வழக்கறிஞர், நேதாஜி படையிலே இருந்தாரே கேப்டன் லட்சுமி, அவருடைய சகோதரர், அவரை வைத்து நான் வழக்கு நடத்தினேன். அங்கே அந்த வழக்குக்கு நான் ஜூனியராக போயிருந்தேன். அந்த வழக்கில் அவர்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். நேற்றைக்கு நான் மதுரை கூட்டத்தில் முந்தா நாள் சொன்னேன், தேவர் திருமகனின் பெயரை பெருமையோடு சொன்னேன். ஏன் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருந்தார். அவர் 1945 ஆகஸ்ட் 18 தைப்பே விமான நிலையத்துக்கு அருகில் விபத்தில் இறந்து போனார் என்று எல்லோரும் சொன்னார்கள். விமான விபத்தில் நேதாஜி சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன ஒரே தலைவர் உலகத்தில், இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அப்பொழுது அவரை கேலி செய்தார்கள். தேவர் பொய் சொல்லுகிறார், ஜனங்களை ஏமாற்றுகிறார் என்று எல்லோருமே கேலி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது உண்மை வெளிவந்து விட்டது. தேவர் உயிரோடு இருந்தார் என்ற உண்மை இப்பொழுது பிரதம மந்திரியினுடைய ஆபீஸ் ரகசிய ரெக்கார்டுகளில் வெளிவந்து விட்டது. எந்த விமான விபத்தில் குறிப்பிட்ட நாளில் இறந்தார் என்று சொன்னார்களோ அதே வருஷம் டிசம்பர் மாதம் 2 தடவை ரேடியோவில் நேதாஜி பேசியது பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகு 46 ஜனவரி மாதம் நேதாஜி மீண்டும் ரேடியோவில் பேசுவதும் ரெக்கார்டு இருக்கிறது. அப்படி என்றால் நேதாஜி எங்கே சென்றார்? ரஷ்யாவுக்கு சென்றார். அங்கு சைபீரிய சிறைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். நேதாஜியின் ஒரு சொல்லுக்காக 40,000 தமிழர்கள் உயிர் கொடுத்தார்கள். பர்மா, சிங்கப்பூர் போர்க்களங்களில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து ரத்தம் சிந்தியவர்கள் பங்காளிகள் அல்ல, பஞ்சாபியர்கள் அல்ல, நம் தென்னாட்டு தமிழர்கள். சாதி பார்க்காமல் எல்லோரும் நேதாஜிக்காக உயிர் கொடுத்தார்கள். அந்த மாபெரும் தலைவர் நேதாஜி சாகவில்லை என்ற உண்மையை சொல்லி சென்னையில் நான் போராட்டம் நடத்தினேன். கல்கத்தாவுக்கு சென்று நேதாஜி வீட்டுக்கு சென்று ஃபார்வர்ட் பிளாக் ஆபீஸுக்கு சென்று நான் வாதாடினேன். மம்தா பானர்ஜியவே தன் கருத்தை மாற்றிக்கொள்ள வைத்து என் போராட்டத்துக்கு மம்தா பானர்ஜி அந்த கட்சி பொதுச் செயலாளரும் கல்வி அமைச்சருமான பர்தா சாட்டர்ஜியை சென்னைக்கு அனுப்பினார். அப்பொழுது ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் பிஸ்வாஸ் சொன்னார், நேற்று வரை மம்தா பானர்ஜி நேதாஜி செத்து போனார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார், ஏன் நீங்கள் அவரை கூப்பிடுகிறீர்கள் என்று பிஸ்வாசரிடம் கேட்டார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர். நான் அவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? நேற்று வரை நேதாஜி இறந்து போனார் என்று சொல்லி உண்மையை மறைத்து பேசிய மம்தா பானர்ஜி நம் வழிக்கு வருகிறார் என்றால் நமக்குத்தானே வெற்றி. அவர் நான் சொன்னதை கேட்டு மம்தா பானர்ஜி அவங்க மந்திரியை அனுப்புகிறார் பிஸ்வாஸ், நமக்குத்தானே, உங்களுக்கு தானே வெற்றி, நம் பிரச்சனைக்கு தானே வெற்றி என்றேன். டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினேன். டெல்லியில் போய் கூட்டம் நடத்தினேன் நேதாஜிக்காக. அதில் முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஈழத்தமிழர்களுக்காக அயர்லாந்து நீதிமன்றத்திலே வாதாடிய அவர் வந்து பங்கேற்றார். ராம் ஜெத்மலானி வந்து கலந்து கொண்டார். சரத் யாதவ் கலந்து கொண்டார். என் தலைமையில் கூட்டம் நடந்தது. அண்ணா திமுக தேவர் சமூகத்துக்காகவே வாழ்கிறது என்று பேசுகிறார்களே, நான் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஜெயலலிதா ஒரு அறிக்கை வெளியிட்டாரா? நேதாஜி சாகவில்லை, உயிரோடு இருந்தார் என்று சொல்லுகிற அந்த கருத்தை என்றைக்காவது ஆதரித்தாரா? நான் டெல்லியில் போராடிய போது பல பேர் கேள்வி பேசினார்கள். நேதாஜியை சொல்லி எமையா இவருக்கு ஓட்டு போட போறான், இப்படி கட்சியை வீணாக்குறாரு, இப்படி சொல்லித்தான் கட்சி ஓட்டு கேட்கறதுக்கு வழியே தெரியல, ஓட்டு வாங்குற வழியே தெரியல. அவங்க கட்சிக்காரங்களையும் டெல்லி வரைக்கும் அழைச்சிட்டு போய் இப்படி வம்பு கொண்டாரு, என்னை கேலி செய்தார்கள். நான் நேதாஜியை இதயத்தால் பூஜிப்பவன்.
அவருக்கு நிகரான தலைவர் இந்தியாவில் எவரும் பிறந்ததில்லை என்று நான் கருதுகிறவன். என் தலைவன் பிரபாகரனுடைய மானசீக தலைவனும் நேதாஜி தான். இப்பொழுது உண்மை வெளிவந்து விட்டது. அப்படி என்றால் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை பண்டித ஜவஹர்லால் நேரு சர்க்கார் மறைத்தது மன்னிக்க முடியாத வரலாற்று துரோகம். இதை நான் லேசில் விடப்போவதில்லை. நான் நேரு மீது மிகுந்த மதிப்பு கொண்டவன். அவருடைய உலக சரித்திர கடிதங்கள் புத்தகம் தான் நான் படித்த புத்தகங்களிலேயே மிகச்சிறந்த புத்தகம் என்று இன்றும் கூறுகிறவன். ஆனால் நேதாஜி என்ற மனிதர் சித்திரவதை செய்யப்பட்டார் என்றால், சைபீரிய சிறையில் அந்த உரை பணியிலே வாடினார் என்றால் இது நியாயம்தானா? ஜெயலலிதா அறிக்கை விட்டாரா நேதாஜி உயிரோடு இருக்கார் உண்மை வந்திருக்கிறது? இதை சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னாரா? தேவர் சிலைக்கு பசும்பொன்னில தங்க கவசம் அணிவித்தது தேவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக. தேவர் மீது பற்றா? பசும்பொன் தேவர் மீது இந்த அம்மையாருக்கு பாசமா? ஓட்டு வாங்குவதற்காக நம்ம தங்க கவசம் ஓட்டுனா ஏற்கனவே அந்த மக்கள் உணர்ச்சி மயமான மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள். நான் ஒருவன் தான் சொன்னேன். நேதாஜி உயிரோடு இருந்த உண்மையை இந்த உலகத்துக்கு உறக்கச் சொன்ன இந்தியாவின் ஒரே தலைவர் பசும்பொன் தந்த தங்கம் முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னேன்.